பொழுது அடுத்த சப்ஜெக்ட் நம்ம நேராக போகும். தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தை குறித்து இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். இந்த பரிசுத்த இரத்தத்தை குறித்து பேச வேண்டும் என்றால் நான் நித்தியத்தில் இருந்தாலும் எனக்கு போதாது. ஹல்லேலூயா. அது அவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட். இந்த நேரத்திலேயும் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும், நாம் பேசக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவுக்கு முன்பாக, குமாரனுக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் பேசட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். எந்த நேரமும் தேவதூதர்கள்னாலே எங்களை விட்டு சென்ற பரிசுத்தவான்கள்னாலேயும் போற்றப்படத்தக்கவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, வானத்தையும் பூமி சர்வ உலகத்தையும் படைத்தவரே, ஒருவனும் சேரக்கூடாத பரிசுத்த நித்திய ஒளினாலே மூடியிருப்பவரே, உமது வலது பாசத்தில் வீற்றிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாருடைய பரிசுத்த நாமத்தினாலே, ஆதி வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே இந்த பரிசுத்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே தகப்பனே, உமது பரிசுத்த வார்த்தைகள் வானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த பரிசுத்த வார்த்தைகள் இந்த நேரத்திலே உமது ஜனங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உமது அடியனை நீர் ஆளுகை செய்யும். பரிசுத்த இரத்தத்தினாலே உமது அடியனை மூழ்கி வைத்தருளும். இந்த நேரத்திலே தகப்பனே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உமது கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலே வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது இரத்தத்தை குறித்து ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இரத்தத்தை குறித்து வேத வசனம் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த இரத்தம் இல்லாத இடத்திலே தேவ பிரசன்னத்தை நான் பார்க்க முடியாது. இந்த பரிசுத்த இரத்தம் இல்லாத இடத்திலே ஒரு மனுஷன் பிசாசின் கிரியைகள் என்று தப்பு வைக்கப்பட முடியாது. இந்த பரிசுத்த இரத்தம் தான் சாபத்தை உடைக்கக்கூடியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் வேத வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் பேசுவதை பார்க்கலாம். ஆபேலுடைய இரத்தத்தை பேசுவதை பார்க்கலாம். பழைய உடன்படிக்கையிலேயும் ஆபேலுடைய இரத்தம் சிந்தப்பட்ட நேரத்திலே வானத்தை நோக்கி, சிங்காசனத்தில் இருக்கிறவரை நோக்கி கதறினது, நீதிக்காய் கதறினது. அதான் தேவன் சொன்னார், ஆபேலுடைய இரத்தம் என்ன செய்தது? பேசினது என்று சொல்லப்படுகிறது. புதிய உடன்படிக்கையிலே அதான் சொல்லப்படுகிறது. இங்கே ஆபேலுடைய இரத்தத்தை பார்க்கிலும் வாசிங்க, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய, நன்மைகளாகிய காரியத்தை குறித்து பேசக்கூடிய இரத்தமாய் இருக்கிறது இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்துக்கு பேச முடியும். இயேசுவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசக்கூடியதா இருக்கிறது. அதனால்தான் for he is the mediator in the new testament. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மத்தியஸ்தர் வேணும், இல்லைன்னா மனுஷன் விழுந்து போவான். நமக்கு ஒரு தூண் வேணும் பிடிக்கிறது. நம்மளா எப்பவுமே சுயநலத்தில் நிற்க முடியாது, சுயத்திலே எப்பவும் வாழ முடியாது. நமக்கு ஒரு நங்கூரம் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நங்கூரம் சியோனிலே போடப்பட்ட கிறிஸ்து இயேசு என்னும் கல். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது ஒரு காரியம். யோபு 33:4 வசனத்தை பார்க்கும் பொழுது வாசிங்க. யோபு 33:4 வசனத்திலே சொல்லப்படுகிறது, the breath, வாசிங்க, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். பரிசுத்த ஆவியானவர் குமாரன் நிமித்தம் மனுஷனை, ஆதாமை முதலாவது என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டார். அடுத்தது
சர்வ வல்லவருடைய சுவாசம், பிதாவாகிய தேவனுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. யாருடைய ஜீவன் என்றால், வானத்தையும் பூமி உருவாக்கின தேவனுடைய ஜீவனை உண்டாக்குனவர்களாய் இருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த ஜீவன் ஒருபோதும் அழியாதது. அதனால்தான் இந்த ஜீவன் எய்தர் தேவராஜ்யத்துக்கு போக வேண்டும், இல்லாவிட்டால் எங்க போனோம்? பாதாளத்துக்கு போக வேண்டும். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது, யோபுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது, அவனை எப்படி உருவாக்குறாராம்? தேவனுடைய ஆவி. அப்ப இதுதான் ஆதாமுடைய நேரத்தில் நடந்தது. அப்ப பரிசுத்த தேவன் அவன் நாசியிலே ஊதின நேரத்தில் என்ன புறப்பட்டது? அவன் ஜீவாத்மா பெற்றான். அவன் சரீரத்தில் என்ன புறப்பட்டது? ரத்தம். அல்லேலூயா. அழகான ஒரு பொம்மையை ஆண்டவர் உருவாக்குகிறார். உருவாக்கின பிறகு அவனுக்கு ஒரு சுவாசத்தை கொடுக்கிறார். அந்த ஊதுற நேரத்தில் அவன் ஜீவ ஆத்மா ஆகிறான். அவனுக்கு சரீரத்தில் உண்டானது ரத்தம். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற ரத்தம் யார்கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பா அம்மா. ஆனா இந்த ஆதாமுடைய ரத்தம், ஆதாமுக்கு தகப்பன் தாய் இல்லை. இந்த பரிசுத்த ரத்தம் நேர தேவாதி தேவனிடத்திலிருந்து ஸ்ட்ரைட் அவனுக்குள்ளே வந்துச்சு. அவனுக்கு தகப்பனும் தாயும் வேற அப்படின்னா சர்வ வல்லமுள்ள தெய்வம். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய ஜீனியாலஜியை பார்த்தீங்கன்னா எங்க போய் நிற்கும்? ஆதாமு கிட்ட போய் நிற்கும். அல்லேலூயா. அப்ப இந்த ரத்தம் எங்கிருந்து தொடர்ச்சியாக வருது? இந்த ரத்தம் நமக்குள்ள வந்தது கூட எங்கிருந்து வருது? அப்போ ஆதாமிட்டிருந்து வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவனிடத்திலிருந்து வருது. அதான் வேத வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, லேவியாராமத்தில் பார்க்கும்போது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சாப்டர் 17 verse 11. லேவியராகமம் 17:11 வாசிங்க. மாம்சத்தின் உயிர், மாம்சத்தின் உயிர், மாம்சத்துடைய உயிர் எங்க இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா முதல்ல எடுக்கிறது ஒரு ஸ்ட்ரிஞ்ச் எடுத்து உறிஞ்சிடுவாங்க. இந்த பிளட் தான் எடுப்பாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க டெஸ்ட் கண்டெய்னர்ல போடுவாங்க. அவனுக்கு வைட்டமின்ஸ் இருக்கா, இல்ல டெஃபிஷியன்சிஸ் இருக்கா, நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, இல்ல அவனுக்கு சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, அவனுக்கு வேற என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாம் என்ன செய்யறாங்க? இந்த பிளட்ல தான் பார்க்க முடியும். இந்த பிளட் அவனுடைய ஜீவனை குறித்து எல்லாம் அளவிடக்கூடியதா இருக்கிறது இந்த ரத்தம். ஹல்லேலூயா. இந்த ரத்தம் இல்லைன்னா மனுஷன் செத்தவனா இருக்கிறான். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஜீவன் எதுல இருக்கிறது? இந்த சரீரத்துல, ரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப ஒரு காரியம் நடக்குது பாருங்க. இந்த ரத்தம், ஆதாமுடைய ரத்தம் கரப்ட் ஆகுது. எப்பொழுது தேவனுடைய சித்தத்தை மீறினானோ, எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, அந்த நிமிஷத்திலே அவன் ஜீவனை கொண்டிருந்த இந்த இரத்தத்திலே பாவம் வாசம் செய்ய தொடங்கினது. அல்லேலூயா. அவனுக்கு ஜீவனுக்குள்ளே பிரவேசித்தது கீழ்ப்படியாமை நிமித்தம் பிரவேசித்தது பாவம். பாவம் என்னும் ஒரு வல்லமை. இதுல யாராவது பரிசுத்தவான்கள் எல்லாம் கரங்களை வைத்துக்க பார்ப்போம். பரிசுத்தவான்கள் யார்? பரிசுத்தவான்கள் இயேசுவின் இரத்தத்தாலே நாம் கழுவப்படுகிறோம். இன்னும் பரிசுத்தத்தின் நேராக அந்த இடத்தை நாம் இன்னும் வரல. வேத வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். நீ கடைசி சுவாசத்தின் நேரத்திலையும் நீ இந்த பரிசுத்த வாழ்வை நீ ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு போலாம். முன்னாடி நீ நினைச்சா அப்படின்னா நம்ம பரிசுத்தவான் சொல்ல முடியாது. பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் we are regenerating every day. அந்த பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ளே போகும்படிக்காக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆனால் வேதவசனத்தில் நாம் பார்க்க முடியும், பவுல் சொல்வார், பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, அதுக்கு பரிசுத்தப்படுகிறவர்களுக்காவது. நீங்க முழு பரிசுத்தமாகி விட்டீங்கன்னா நீங்க தூதர்களாகி விட்டீங்க. யார் தூதர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
அவருடைய இரத்தத்தாலே. அதனால் தான் நாம் இரத்தத்தாலே கழுவப்பட வேண்டும். அதான் யூதாவிலே சொல்லப்படுகிறது, நம்மளை கரைதரையற்றவனாய் மாசற்றவனாய் நிறுத்த வல்லவர் ஒருவருக்கே. அல்லேலூயா. அவருக்கு மகிமை துதியும் கனமும் உண்டாகட்டும். மாசற்றவராய் நிறுத்த வல்லவராகிய யாரு? இயேசுக்கு தான் முடியும். அதனால் தான் இரத்தத்தாலே கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. இதே போல பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அவன் பாவம் செய்த நேரத்தில் அவன் இழந்தது தேவ மகிமையை. அதை மட்டுமல்ல, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த தன்மை அவனை விட்டு இழந்து போனது. அதனாலதான் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்வையும் பார்க்கும் பொழுது ஒரு விதத்துல அவனுடைய இருதயம் கலங்குனதா இருக்கிறது. எங்கேயாவது போய் தலை சாய்க்கலாமா என்றவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். எங்கே போகலாம்? யார் எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை கொடுப்பா? யார் என்னை சுகப்படுத்துவா? யார் என்னை உயர்த்துவா என்ற ஒரு ஏக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம் தாத்தா செய்த பாவம். அல்லேலூயா. தாத்தா செய்த பாவத்தினாலே அதனாலே உண்டான எல்லா இரத்த பந்தங்களும் என்ன செய்யப்பட்டாங்க? The relationship with God was cut. அல்லேலூயா. இந்த இடத்தை புதுப்பிப்பதற்காக தான் இயேசு வந்தார். அவர் பரிசுத்தர். பரிசுத்தரை பாவத்தோடு சஞ்சரிக்க முடியாது. பரிசுத்தரை என்ன பாவத்தோடு அவரோடு என்ன செய்ய முடியாது? உலவாட முடியாது. எப்பொழுது அவன் பாவத்திலே விழுந்தானோ அந்த நிமிஷத்திலே ஆதாம் இழந்தது தேவ பிரசன்னத்தையும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த அனுபவம் முற்றிலும் கட்டாய் போய். அல்லேலூயா. முற்றிலும் போய்விட்டது. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி நாம எல்லாம் ஏதேன் தோட்டத்துல இந்த நேரத்துல சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அதான் உண்மை. ஆனா பாவத்தினால நாம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு உலகம் தள்ளாடு. பாவத்தினாலே உலகம் எப்படியோ ஒரு சைடுல போய் சிந்திக்க முடியாத இடத்துக்கு போகுது. ஆனாலும் கர்த்தருடைய இரக்கத்தினாலே இரத்தத்தினாலே நம்மளை இப்படி கூட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனத்திலே ஒரு காரியம் நடக்கிறது. ஆதாம் பிள்ளைகள், 2 பிள்ளைகள், காயின் ஆபேல் முதலாவது. அப்ப அந்த காயின் உடைய காணிக்கை வேதவசனம் சொல்லுகிறது நிராகரிக்கப்பட்டது. அதே போல ஆபேலுடைய காணிக்கையோ அங்கீகரிக்கப்பட்டது. அப்ப எப்படி நமக்கு தெரியும் இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது? எப்படி காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது? அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். விசுவாசத்தினாலே எபிரேயர் 11 சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. ஆபேல் காணிக்கையை கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஆபேலுக்கு எப்படி தெரியும்? அதான் கேள்வி. பாருங்க, வேத வசனத்திலே எங்கெல்லாம் ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ரத்தம் சிந்தப்படுகிறதோ அங்க என்ன உண்டாகிறது பாத்தீங்கன்னா தேவ மகிமை இறங்கும். அங்கே அக்கினி வரும். அல்லேலூயா. ஆதாம் பாவம் செய்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தார் பாத்தீங்கன்னா 3:21 ஆதியாகமம் 3:21 அவன் என்ன செய்தார் பாருங்க, அழகா ஒரு கோட்டை போட்டு விட்டார். அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அங்க என்ன செய்யப்படுகிறது? ரத்தம் சிந்தப்படுகிறது. முதலே ஆதியாகமத்திலே ரத்தம் சிந்தப்படுகிறது. இந்த ரத்தம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாசிங்க ஆதியாகமம் 3:21 தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி, தோல் உடை எங்க தோல் உருவாகணும்னா ஒன்று செத்துருக்கணும். ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தம் ஆதியிலே ரத்தத்திலே தான் ஆதாமை மீட்கிறார். ரத்தம் இல்லாத இடத்திலே மீட்பு இல்லை. ரத்தம் இல்லாத இடத்திலே தேவ பிரசன்னம் இல்லை. ரத்தம் இல்லாத இடத்திலே நாம் மகிமையை காண முடியாது. ரத்தம் இருக்கிற இடத்திலே பிசாசுக்கும் வர முடியாது. அந்த ஆறுதலுக்கு வர முடியாது. இயேசுவின் ரத்தத்தினாலே மூழ்கப்படுகிற இடத்திலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்றால் அது கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ளே தெளிக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஆபேலுடைய வாழ்விலை பார்க்கும் பொழுதும் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. எப்படி? அங்கே அக்கினி வருகிறது. ஆனா காயினுடைய பாத்தீங்கன்னா அவனு என்ன செய்யறாரு? காணிக்கை கொடுக்கிறாரு. அந்த காணிக்கை கொடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல காணிக்கை, நல்ல காணிக்கையை கொடுத்தாரு.
இல்ல. உள்ள அழுகினதையும் உள்ள அப்படித்தானே வசனமே சொல்ல, அவன் நன்மையான கொடுக்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா ஆபேல் என்ன செய்தாரு? நல்ல கொழுமையானதை கர்த்தருக்கு கொடுக்கிறார். அது நிமித்தம் கர்த்தர் பிரியமாயிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அங்கே ஆடுகள் மாடுகள் அங்கே பலிகளை செலுத்துகிறான். வசனத்தில் பார்க்கும்போது அங்கே இரத்தத்தினாலே மகிமை உண்டாகி அவன் பலிபீடத்திலே வைத்த அந்த பலிகள் எரிக்கப்படுகிறது, சுட்டரிக்கப்படுகிறது. இதை நாம் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, லேவியராகமம் 9:24 வாசியுங்கள். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஆரோனும் மோசேயும் தேவனுக்கு முன்பாக பலிகளை செலுத்தின நேரத்திலே அன்றை பழைய உடன்படிக்கையில் எங்க பார்த்தாலும் தேவ அக்கினி உண்டாகும். எங்கெல்லாம் ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ வாசிங்க. அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து பாருங்க. அங்க என்ன சொல்லப்படுகிறது? பலிகளை செலுத்துகிற இடத்திலே, ரத்தம் சிந்தப்படுகிற இடத்திலே தேவ மகிமை உண்டாகிறது. ஹalleluya. It's one of the example. இதே போல தான் ஆபேல் படைத்த நேரத்திலேயும் அக்கினி வந்தது. ஹalleluya. அக்கினி வராத இடத்திலே அங்கே தேவன் அதை அக்செப்ட் பண்ணவில்லை. தேவ பிரசன்னம் இறங்காத இடத்தை தேவன் அங்கீகரிப்பதில்லை. இங்கே பாருங்க, Judges chapter 6:21 another one. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், இது ஒரு கதை பார்த்தீங்கன்னா, கிதியோன் இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், மீதியர்களை நீ அழிக்கும்படிக்கு ஆண்டவர் கட்டளையை கொடுப்பார். ஏன்னா அன்னைக்கு ஒரு மனுஷனா வேற செய்யணும். இந்த கிதியோன் ஜட்ஜ், there are totally 12 judges. 12 ஜட்ஜஸ்ல ஒரு ஜட்ஜ் யாரு? இந்த கிதியோன். இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், என்ன செய்யணும்? நீ மிதியர்களை அழிக்கும்படி. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் விரோதமா வராங்க. அப்போ இவரு கிதியோன் கேட்கிறாரு, அப்ப எனக்கு ஒரு சைனை காட்டும் அப்படின்னு, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். அப்ப அவர் என்ன செய்வாரு? நீ ஒரு ஆட்டுக்குட்டி எடு, ஒரு மாவடு அப்படின்னு சொல்லுவார். இப்படி எல்லாம் செய்து நீ என்ன செய்ய, அந்த ராக்குக்கு மேல இந்த பலிகளை எடுத்து நீ வை அப்படின்னு சொல்லுவார். வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோல், ரத்தம் இருக்கிற இடத்திலே தூதன் வருகிறார். ரத்தம் வைக்கிற இடத்துல தான் தூதன் வருவான். ஹalleluya. பாருங்க, வாசிங்க. இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் பாருங்க, ரெண்டையும். அப்பொழுது அக்கினி கற்பாறையின் மேல் எழும்பி இறைச்சியையும் பட்சித்தது. பாருங்க, எங்க ரத்தம் வைக்கப்படுதோ அங்க என்ன செய்யப்படுது? அக்கினி புறப்படுகிறது. ஹalleluya. பாருங்க, இன்னும் எக்ஸாம்பிள் கொடுப்போமே. இன்னும் நிறைய இருக்கான, ஷார்ட்டா முடிக்கிறேன். பாருங்க, 1 First Chronicles 1 நாளாகமும் 21 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்க. தாவீது தேவனுக்கு பலியை செலுத்துவார். அப்பொழுது நடக்கிற ஒரு காரியம். 1 நாளாகமும் 21 அதிகாரம் 26 வசனம். அங்கேயும் பாருங்க, எல்லா பரிசுத்தவான்களும் என்ன செய்கிறாங்க? ரத்தத்தை தெளிக்கிறார்கள். ரத்தம் ரத்தம் ரத்தம், உண்மையான ரத்தம், ஏதோ கற்பனை ரத்தம் அல்ல, உண்மையான ரத்தத்தை தெளிக்கிறார்கள். சர்வாங்க தகன பலிகளையும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க. எப்ப ரத்தத்தை தெளிச்ச பிறகு விண்ணப்பம் பண்றாங்க. ரத்தம் இல்லாமல் விண்ணப்பம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து இறங்கிற அக்கினினால் அவனுக்கு என்ன ஆகுது பாருங்க, அங்க மறு உத்தரவு வருகிறது. ரத்தத்திலே தான் உருவாகுகிறது. ரத்தம் இல்லாத இடத்திலே மறு உத்தரவு இல்லை. ரத்தம் இல்லாத இடத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிரியை செய்யாது. ரத்தத்தினாலே தான் நாம் வாக்குத்தத்தத்தை பிடித்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் அந்த வாக்குத்தத்தம் கிரியை செய்கிறது. ரத்தம் மறு உத்தரவை கொண்டு வருகிறது. விண்ணப்பம் கேட்கிற ஆண்டவரே அப்படி இப்படி கேட்கிற
செய்யக்கூடிய காரியங்கள்ல முதலாவது என்ன செய்யறாங்க? ரத்தத்தை தளிக்கிறார்கள். ரத்தத்திலே தான் தேவன் அசைவாடுகிறார். அல்லேலூயா. அசைவாடுகிற அத நம்ம பாடுவோம், அசைவாடும் ஆவியே என்று. ஏன் அந்த பாடல் பாடும் பொழுதே தேவ பிரசன்னம் உண்டாகிறது. ஏன்? the blood எங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரத்தம், இங்க எங்க ரத்தம் இருக்கு? இங்க எங்க இருக்கு ரத்தம்? இங்க ரத்தம் எங்க இருக்கு? இங்க ரத்தம் எங்க இருக்கு? ஐயா உங்களுக்குள்ள இருக்குயா. அவர் உங்கள் மத்தியில் அசைவாடுவதற்கு காரணம் இயேசுவின் ரத்தத்தை நீங்க இயேசு விசுவாசித்தது நிமித்தம், அவருடைய ரத்தம் உங்கள் ஜீவனிலே தெளிக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம். உங்களுடைய நீதியினாலே அல்ல, உங்க பரிசுத்தத்தினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தாலே அவர் இங்கே அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அது மட்டுமல்ல, பழைய உடன்படிக்கையில பார்க்கும் பொழுது யாரா இருக்கட்டும் எல்லா பரிசுத்தவான்களும் என்ன செய்யறாங்க? ரத்தத்தாலே தெளிக்கிறார்கள். மோசேயா இருக்கலாம், எலியாவா இருக்கலாம், எந்த பரிசுத்தவான்களா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், சாலமோனா இருக்கலாம், எல்லா பரிசுத்தவான்களும் என்ன செய்யறாங்க? ரத்தத்தை தெளிக்கிறார்கள். எல்லா பரிசுத்தவான்களும் ரத்தத்தை தெளிச்சுதான் வாழ்ந்தாங்க. ரத்தம் இல்லைன்னா அவங்களுக்கு வாழவே முடியாது. ரத்தம் இல்லாத இடத்துல கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியாது. ரத்தம் இல்லாத இடத்திலே பாவத்தை ஜெயம் கொள்ள முடியாது. நாம நினைக்கலாம் பாவத்தை ஜெயம் கொள்ள முடியும், ஜெயம் கொள்ள முடியாது. அது ஒரு பயங்கரமான வல்லமை, பிசாசின் வல்லமை. பிசாசோடு எதிர்த்து நிற்கிறது விளையாடக்கூடிய காரியம் அல்ல. ஹல்லேலூயா. மாம்சத்தை ஜெயம் கொள்ளுகிறது இயேசுவின் ரத்தமே. ரத்தத்தால் மூழ்கப்பட ரத்தத்தினாலே எப்பொழுதும் நாம் எப்பொழுதும் நிறைந்திருக்கிற இடத்திலே தான் நமக்கு வெற்றி. ஈவன் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, தாவீது, ஒவ்வொரு பெரிய பெரிய பரிசுத்தவான்களே ரத்தத்தினாலே மூடப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கே தப்பணும்னா அப்ப நாம எவ்வளவு யோசிக்கணும்? அல்லேலூயா. பாருங்க, சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்றார் பழைய உடன்படிக்கையில. அத பழைய உடன்படிக்கை talks about the shadow and the New Testament speaks of the substance. அதெல்லாம் நிழலாட்டம், கிறிஸ்துவுக்கு ஏதுவான காரியத்தை நிழலாட்டம் சொல்லக்கூடியது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையிலே நாம் இயேசுவின் ரத்தத்தாலே நம்ம அதிலே இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு எல்லாம் நிழலாட்டம். அதான் வசனம் சொல்லுகிற அவர்கள் எல்லாம் இயேசுவை குறித்து வாஞ்சித்தார்களாம். இந்த நாம் அனுபவிக்கிற இந்த காரியத்துக்காக பழைய உடன்படிக்கையில ஜனங்கள் ஆசைப்பட்டார்கள், கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது வசனம். ஹல்லேலூயா. அதனால நாம் எவ்வளவு மேன்மையானவர்கள் பாருங்க. அன்றைக்கு 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 62 64 வாசிக்கும் பொழுது அங்கே சாலமோனுடைய தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற அந்த இனாகுரேஷன் டைம்ல பாருங்க எத்தனை மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது பாருங்க. முதல் தேவாலயம் கட்டப்பட்டு இனாகுரேட் பண்ற நேரத்துல வாசிங்க. கர்த்தருடைய சந்நிதியில் கொல்ல மாட்டாங்க. அவ்வளவு அவ்வளவு சரி வாங்க. பரிசுத்தப்படுத்தி சர்வாங்க தகன பலிகளாய் போஜன பலிகளையும் சமாதான பலிகளையும் அதற்கு பின்பு வேலை 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி பாருங்க. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா சராசரி 1,20,000 ஆடுகளும் 22,000 எருதுகளும் என்ன செய்யப்படும்? கொலை செய்யப்படும். அப்படி 7 நாள்களாய் என்ன செய்வாங்க? இரத்த பலிகளை செலுத்துவார்கள். அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனாகுரேஷன் தேவன் எப்படி இருக்கிறார் பாருங்க. அதனால தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். நம் வாழ்வை விளையாடக்கூடியது இல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் பரிசுத்தமானது, தாழ்மை உள்ளது.
பரிசுத்தமானதான் தேவன். ஒரு பரிசுத்தத்தை நோக்கி எப்பொழுது பார்க்கிறவர். அதான் ஒன்று சங்கீதத்தில் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அழகாய் சொல்லும், அழகாய் சொல்லும். வாசிங்க. ஃபர்ஸ்ட் சாம்சன். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கருடைய வழியோ அழியும். என்ன செய்யறார்? நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிகிறார். உங்களுடைய எல்லா வழிகளை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறானோ இல்லையோ, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதி உள்ள வழியை படி வாழும் போது நேர மேல இருக்கிற எல்லா வசனத்தின் ஆசீர்வாதமும் நமக்கு வரும். ஆனா அதுக்கு கோர் வசனம் என்னது? இப்ப சொல்ல, நீதிமானுடைய வழி அது செம்மையாக இருக்க வேண்டும், இரத்தத்தால் கழுவப்பட்டதா இருக்க வேண்டும், இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும், கரை தெரியற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இப்படி 1,42,000 மிருகங்கள் 7 நாளா என்ன செய்யறாங்க? வெட்டுறாங்க. வெட்டி அங்க அவ்வளவு ரத்தம். யோசிச்சு பாருங்க, இங்க 1,42,000 மிருகங்க ரத்தமா இருந்துச்சுன்னா உண்மையான ரத்தம். இட்ஸ் நாட் எ ஜோக், இட்ஸ் ரியல் பிளட். உண்மையான ரத்தத்திலே தான் தேவன் வாசம் செய்கிறார். இப்படி இவ்வளவு ரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகுதான் தேவன் என்ன செய்கிறார்? அந்த தேவாலயத்திலே மகா வல்லமையோடு இறங்குகிறார். ரத்தத்திலே தான் கர்த்தர் இறங்குகிறார். அல்லேலூயா. பாருங்க, இதை தொடர்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆனா இந்த 1,42,000 பிதாவுக்கு போதுமா இருந்ததா? இல்ல, அவருக்கு இன்னும் வேணும் பரிசுத்தமானது. அதுக்கு யார் வர வேண்டியது இருந்துச்சு? ஆதி வார்த்தை மாம்சமாக வேண்டிய. பாருங்க, தேவகுமாரன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவருக்கு வருவதற்கு முன்பாக தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பட் இதே ஹீப்ரூல படிப்பீங்கன்னா it says Elohim created அப்படின்னு வரும். Elohim அதுக்கு அர்த்தம் gods. In other words பாத்தீங்கன்னா I am என்று சொல்லக்கூடிய எபிரேய மொழியில எல்லோஹிம் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் முடிக்குதோ எபிரேய மொழியில சொல்லுது. இப்ப தமிழ்ல இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கேட் அண்ட் கேட்ஸ் அப்படின்னு சொன்னா, கேட்னா ஒண்ணு, கேட்ஸ் சொன்னா பல. இத போல எல்லோஹிம் சொல்றது ப்ளூரல். இத போல எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் it says in the beginning Elohim created the heaven and the earth. அதுக்கு அர்த்தம் in the beginning God created heaven and the earth. அதுல எப்படி வரும் அப்படின்னா நம்ம காமன் டிரான்ஸ்லேஷன்ல gods. in other words பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இந்த மூவர்ல ஒருவரான, இந்த மூவர் வேற கடவுள் இல்ல, ஒரே கடவுள். For they are one spirit, one God, but yet they are three. Elohim. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லார்ட் காட், ஜெகோவா, அடுத்து எல் ஷடாய். 12 விதமான முக்கியமான பெயர்கள் உடையவராக இருக்கிறார் தேவன். பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா no time for that. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ புதிய உடன்படிக்கையில இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம் யார் வந்து அமர்றா பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. பெந்தேகோஸ்து நாள் வந்த பொழுது அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்தின் சடிதே ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரம்பிட்டு அல்லாமலும் நாவல் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொரு மேல் என்ன செய்தது? வசனம் என்ன சொல்லுது? அமர்ந்தது. போகல. பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வருவார், பலிகள் எல்லாம் செலுத்துற நேரத்தில் வருவார், வாரதும் போறதுமா இருக்கும். இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தாலே தான் என்ன செய்யப்படுதாங்க? மகா சத்தத்தோடு மகா வல்லமையோடும் அந்த ஜனங்கள் மத்தியிலே அமர்ந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அமர்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நான் அதான் சொல்லுவேன், நான் எப்பவுமே ஒருத்தன் இல்லை, 2 பேர். அல்லேலூயா. நான் ஒருத்தன் இல்லை, 2 பேர். அதே போல தேவனால் பறக்கப்பட்ட எவனும் ஒருத்தன் இல்லை, 2 பேர்.
ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறவர், வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். The Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, மீட்டு கொள்ளும் பொருட்டு, மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் முத்திரையிட பண்ணப்பட்டார். அதனால அந்த நாள் வரைக்கும் என்ன செய்கிறாரா? நம்மளோடு இருப்பார். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் நித்தியமா யுக யுகமாய் நம்மளோடு இருப்பார். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்குள்ள இருக்கிறார்? நான் சொல்லிட்டு இருக்கேன், பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்குள்ள இருக்கிறார்? ரத்தம். நம்ம நீதி இல்லம்மா, நம்ம நீதி இல்லப்பா, அது நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டது. இயேசுவின் ரத்தத்தாலே தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவராலே தான் நம்ம வாழுகிறோம். அந்த ரத்தத்தின் நிமித்தம். ரத்தம் is the foundation of the Christianity. No blood, there is no Christianity. ரத்தத்தினாலே தான் கிறிஸ்தவம் நின்று கொண்டிருக்கிறது. ரத்தத்தினாலே தான் 2000 ஆண்டுகளாக தேவனுடைய கோபம் அடங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் பூமியை விட்டு வெளியே போகிற நேரத்தில் வேதவசனம் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, பூமியோ எரிந்து சாம்பலாகும், பூமி முழுவதும் இரத்த கலக்கலாகும் என்று வசனம் சொல்கிறது. தீர்க்கதரிசன புத்தகங்கள் இன்னைக்கு அதனை எடுக்கிறதே இல்லை உலகத்துல. ஒவ்வொரு தீர்க்கதரிசன வசனங்கள் பயமா இருக்கும். நடக்க போகிற காரியங்கள் பயங்கரம். இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்கா கூட ஸ்டேட்மெண்ட் மாறுது. பக்கத்து நாட்டில் நடக்கிற கதையை சொல்றேன். உலகத்தை உலக நாடுகள் சொல்ல is the brink of the world war, it's at the brink. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப வேணாலும் ஈரானை தாக்குறது தயாராயிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா மொபைல் எடுத்து பாருங்க நியூஸ். எந்த வேர்ட் நான் பேசுற எந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யலாம்? ரீவெரிஃபை பண்ணுங்க. I am giving you can re-verify every words. எல்லாம் முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. அதான் வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு, மனுஷகுமாரன் முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பழைய உடன்படிக்கையில வேத வசனத்துல பல 33 விதமான, அதுக்கு முன்பாக சரி 33 விதமான ஆட்டுக்குட்டிகளை பார்க்கலாம். ஆட்டுக்குட்டி அதுக்கு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக 33 விதமான ஆட்டுக்குட்டிகள் இயேசுவுக்கு நிகராக பேசுகிறது. இயேசுடைய மரணத்துக்கு ஒப்பாய் பேசுகிறது. இயேசுவை ஒப்பாக அந்த ஆட்டுக்குட்டி. ஏன் 33 பேசுகிறது என்றால், ஆர்கியாலஜிக்கல் படியும் வேத வசனத்தின் படியும் பாத்தீங்கன்னா 33வது வயதிலையும் இயேசுவும் பிதாவுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவர் எப்படி அடிக்கப்படுதோ அதே போல அடிக்கப்பட்டார். It's all symbolic. அது பாத்தீங்கன்னா அது பழுதற்றதா இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் சொல்லுவார். அதான் எக்ஸோடஸ் chapter 12 verse 5 வாசிங்க. எக்ஸோடஸ் chapter. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் பாருங்க. இந்த என்ன செய்வாங்கன்னா, தேவன் எகிப்தை விட்டு வெளியே போவதற்கு முன்பாக சொன்ன காரியம், பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அதுல ஒரு சின்ன கரை இருக்க கூடாது. பரிசுத்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றாலும் அப்படிதான். அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒரு நாள் கழுவணும் என்று நினைக்க கூடாது, தினமும் கழுவணும். எப்படி நம்ம சரீரத்தை சோப்பு போட்டு சர்ஃபை போட்டு இல்லையே ஷாம்பு போட்டு கழுவுறோம் பாருங்க சரீரத்தை, அதே போல நம்ம ஜீவனை கழுவக்கூடியதா இருக்கிறது இயேசுவின் ரத்தம். நல்லா ஆண்டவர்கிட்ட நேக்கி கேட்கணும், இயேசுவே உமது ரத்தத்தாலே கழுவும். நம்ம சரீரத்தை கழுவுறோம், எல்லாம் எனக்கு பணம் எல்லாம் இருக்கட்டும். ஆனா எல்லாத்துக்கும் மேலாக உன் ஆத்துமாவை குறித்து எப்பொழுதும் எச்சரிப்பா இருக்கணும். ஆத்துமாவிலே கரை இருக்கிறதா என்று சிந்திக்கணும். ஆண்டவரே, எனக்கிட்ட குறை இருக்குமானால் உமது பரிசுத்த இரத்தத்தாலே கழுவும். என உமது ராஜ்யத்திலே நான் வர வேண்டும். நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் கழுவட்டும் என்று எப்பொழுதும் கேட்கணும். அன்றைக்கு ஆட வெட்டினாங்க, இன்றைக்கு வாயின் அறிக்கையினாலே பலிகளை செலுத்துகிறோம் என்று எபிரேயர்ல சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இரத்தத்தின் சொல்றோமே, இயேசுவே உமது இரத்தத்தினாலே கழுவும். இதுதான் இந்த புதிய உடன்படிக்கையின் பலிகள், உதடுகளின் பலிகள்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆடை எடுத்துட்டு வரக்கூடாது. இன்னைக்கு இயேசு நமக்காக மரித்தது நிமித்தம் விசுவாசத்தினாலே அந்த பரிசுத்த இரத்தத்தை அறிக்கையிடுகிற நிமித்தம் பலியை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப பழைய பாடல பாத்தீங்கன்னா அதே போல 33 இப்படி பேசுகிறது. அது எக்ஸோடஸ் சாப்டர் 12:5ல அந்த பழுதட்ட ஆட்டுக்குட்டியை பேசுகிறது. அது மட்டுமல்ல, நோவாவுடைய காலத்தை பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாரு பாருங்க, கப்பலை விட்டு வெளியே வந்த உடனே என்ன செய்யறாரு, இரத்தத்தை செலுத்துகிறார். வாசிக்கலாம் 8:20 ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை, பாருங்க, வெளியே வந்த உடனே பரிசுத்தவான்கள் செய்கிறது. முந்தின காலம், ஆபிரகாமுக்கு முன்னாடி நடந்த காலம், சட்டங்கள் லேவியராகமம் என்ற அதிகாரம் எல்லாம் கொடுப்பதற்கு முன்பான காலத்திலேயே நோவா பலியை செலுத்துகிறான். இரத்த பலி வாசிங்க. சுத்தமான, அசுத்தமானது இல்ல, சுத்தமான சகல மிருகங்களிலும் பாரு, அங்கே பலிபீடம், அங்கே பலிபீடம் பாத்தீங்கன்னா 4 கல்லெல்லாம் வச்சு அதுக்கு மேல அப்படி பண்ணுவோம். வாசிங்க. பாருங்க, எப்ப வருது கர்த்தர், எப்ப முகங்குறாரு, எப்ப அவருக்கு பிரியமா இருக்குது, ரத்தம் ரத்தம் சிந்தப்படுற இடத்துலதான் அவருக்கு பிரியம் உண்டாகிறது. சபை ரத்தத்தை அறிக்கையிட வேண்டும். தேவ பிரசனம் உண்டாக வேண்டும் என்றால் ரத்தத்தை அறிக்கையிட வேண்டும். ரத்தம் இல்லை என்றால் தேவ பிரசனம் உண்டாகாது. அப்படியே பிளண்டா இருக்கும். ஏன்னா இயேசுவின் ரத்தம் இல்லை என்றால் அவர் வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அசைபட முடியாது. இங்கே பாருங்க, அவர் ஏன் அப்படி ரத்தத்தை சுன்றாரு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். சாபம், மிருக ஜீவன்கள், பல காரியங்கள் சபிக்கப்பட்டதா இருந்தது அந்த இடம். அப்ப இவருக்கு என்ன செய்யணும், ரத்தத்தை தெளிச்சாதான் இவரு குடும்பம் பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் அங்க செய்யப்படுகிறது. ரத்தம் சாபத்தை உடைக்கிறது, பிசாசுடைய பிடிகளை உடைக்கிறது, மரண பிசாசின் கட்டை உடைக்கிறது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது ஆபிரகாம் பாத்தீங்கன்னா இத போலதான். ஆபிரகாம் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, அவரும் என்ன செய்யறாரு, பலிகளை செலுத்துறாரு. அதனால அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் கடைசியில் என்ன செய்வார், பிள்ளையே கொண்டு போவார். ஆனா ஒரு ஆட்டுக்குட்டியை காட்டு கொடுப்பார். அவர் என்ன செய்யறார், பலிகளை அவர் செலுத்துகிறார். பலிகளை செலுத்துகிற நேரத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா, வாக்குத்தத்தம். இரத்தத்திலே உண்டாகிறது வாக்குத்தத்தம், இரத்தத்திலே உண்டாகிறது உடன்படிக்கை. அங்கே அவருக்கு ஒண்ணு என்ன சொல்லப்படுறாரு, நீ வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் போலவும் பூமியில இருக்கிற இந்த கடற்கரையில் இருக்கிற மணல்களை போலவும் நீ என்ன செய்வாய், பெருகி இருப்பாய். உன் தேசம் உனக்குள்ளே ஆசீர்வாதமா இருக்கும். பல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன், ரத்தம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இல்ல, ரத்தம். பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் யாருக்கு மேல வருது, ஈசாக்கு மேல வருது. எப்படி வருது, ஈசாக்கு பலி செலுத்துகிறார். ஈசாக்கு பலி செலுத்துகிற நேரத்திலே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இவருக்கு மேல பட்டி பிடிக்குது. ரத்தத்தாலே தான் பட்டி பிடிக்கும். நம்ம பிள்ளைகளோ இயேசுவின் ரத்தத்தால் இருந்தாதான் நீங்க செய்யற நீதி அங்க பட்டி பிடிக்கும். புரிய நினைக்கிறேன். உங்க பிள்ளைகள் மேல் பட்டி பிடிக்கணும். அந்த பிள்ளைகளும் ரத்த பலிகள் செலுத்தணும், இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே வர வேண்டும். அது மட்டுமல்ல, அதே போல அடுத்த யாக்கோப் என்ன செய்யறாரு, லெபனான் on the way to Lebanon house, அந்த லெபனான் ஹவுஸுக்கு போற நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு, பலிகளை செலுத்துகிறார். அவர் அந்த பலிகளை செலுத்துகிற நிமிஷத்துல யாக்கோபுக்கு என்ன செய்யப்படுகிறது, வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவருக்கு மேல என்ன செய்கிறது, பட்டி பிடிக்கிறது. ரத்தம் பட்டி பிடிக்கும், ஆசீர்வாதங்களை பட்டி பிடிக்கக்கூடியது. ஹல்லேலூயா. ரத்தத்திலே தான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிரியை செய்யும். அதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, வாசிங்க, நோ டைம். அங்க என்ன சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. எப்படி உண்டாச்சு நமக்கு, இயேசுவின் ரத்தத்தால்.
அந்த இரத்தத்தால தான் நமக்கு என்ன உண்டாகுது? வாக்குத்தத்தங்கள் உண்டாகிறது. இரத்தத்தால தான் விசுவாசம் நமக்குள்ளே வைக்கப்பட்டது. இரத்தம் இல்லை என்றால் நமக்கு விசுவாசமும் இல்லை. இரத்தத்தாலே தான் நமக்கு விசுவாசம் பெருகுகிறது. அல்லேலூயா. இங்கே அதான் சொல்லப்படுகிறது, இரத்தம் எங்க பார்த்தாலும் பரிசுத்தவான்கள் செய்தது இரத்தம். அதே போல பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு உண்டாகிறது, அது மட்டும் இல்ல 12 கோத்திர பிதாக்களுக்கு உண்டாகிறது, எங்க பார்த்தாலும் உண்டாகிறது. ஆனா பாருங்க, இந்த இரத்தத்தை தெளிக்காதது நிமித்தம் அங்கே ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மோசேயை கூட ஆண்டவர் என்ன செய்தான் தெரியுமா? மோசே இரத்தத்தை தெளிப்பதற்கு அவனுடைய பிள்ளைகள் நிமித்தம் இரத்தத்தை தெளிக்கிறதுக்கு மறந்தான். இரத்தம் அவன் பிள்ளைகள் மூலமா சிந்தப்படல. ரத்தம் சிந்தப்படாத நிமித்தம் மோசே ஆண்டவர் என்ன செய்தாராமா? கொலை செய்ய தேடினாராம். ஆண்டவர் மோசேன்னு கூட பார்க்க மாட்டார். புரியுது? ரத்தம் இல்லையா மோசேன்னு பார்க்க மாட்டார். வாசிப்போமா பாருங்க, எக்ஸோடஸ் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 வாசியுங்கள். வழியில் தங்கும் இடத்தில் யாரை கொலை பார்த்தா? மோசேய. ஏன் கொலை பார்த்தா? வாசிங்க. அப்பொழுது சிப்போரா மனைவி கருக்கான கல்லை எடுத்து பாருங்க, பழைய ஏற்பாடுல நுனித்தோலை என்ன செய்யப்படணும்? வெட்டப்படணும். சர்க்கம்சிஷன் மஸ்ட் எல்லாரும் செய்தாகணும். அங்க ரத்தம் சிந்தப்படணும். உடன்படிக்கை. அங்க ரத்தத்தை யார் மறந்தா? ஐயா மோசே மறந்து போனார். மோசே மறந்தது நிமித்தம் யார் அலட்டானா? பொண்டாட்டி அலட்டார். அப்படிதானே? பொண்டாட்டி அலட்டான சிப்போரா. பொண்டாட்டி உடனே என்ன சொல்றா? கடைசி டயலாக் எப்படி விட்டா? எறிந்து நீர் எனக்கு நீ எங்க மேல ரத்த பலியை கொண்டு வச்சுட்டு போட்டீரேன்னு யாரு சொல்றா? மனைவி சொல்றா. சில சமயங்களில் புருஷனார் தள்ளாடும் பொழுது மனைவி எச்சரிப்பா இருக்க வேண்டும். புரியுது? மனைவி எச்சரிப்பா இருந்து புருஷனை நினைக்கணும். புருஷன் சொல்ல அப்படி இருக்கும்போது இயேசுவின் ரத்தத்தை புருஷனுக்கு மேல தெளிக்கணும். ஆண்டவரே, என் புருஷனாக வேலையில இருக்காரு, ஊர்ல இருக்கிறாரு, என் புருஷனார உமது பரிசுத்த இரத்தத்தினாலே காத்துக்கொள்ளும், என் குடும்பத்தை காத்துக்கொள்ளும் என்று இங்கே இருந்து கதறணும். வசனம் சொல்லுகிற தூரத்துக்கு சமீபத்துக்கும் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. பாருங்க, மோசே கூட நிச்சயல பழைய ஏற்பாடு 5 ஃபர்ஸ்ட் தி டோரா புக், தி புக் ஆஃப் டோரா 5 புத்தகங்களை எழுதுற பழைய ஏற்பாடு மோசே, புதிய ஏற்பாடுல பவுல். பழைய ஏற்பாடு இவ்வளவு பெரிய மோசே செங்கடல்ல பிளந்தவரை என்ன சொல்லப்படுது? கொலை செய்ய. யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் எவ்வளவு பரிசுத்தர்னு யோசிங்க. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? நீ எப்படியும் வாழு, நீ எப்படியும் இரு, நீ என்னத்தையும் செய், கர்த்தர் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பாரு. அப்படிதானா? அவர் ரத்தம் சிந்தப்பட்டனால மோசே தப்புன. நாமளும் ரத்தத்தை மறப்போனா நமக்கு கஷ்டம். அதாவது கேன்சர். அவர் பரிசுத்தருங்க. அவர் அங்க அவருக்கு சமூகத்துல எமோஷன்ஸ் வேலை செய்யாது. அவர் இஸ் பெர்ஃபெக்ட். there is no flaw. அவர் விரும்புவது கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படி flaw இல்லாம இருக்கணும். ஹalleluya. பாருங்க, அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, தேவனை தேடுறாங்க. அப்ப தேவன் யாரும் செய்ய முடியல, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசவோ எதுவும் செய்ய முடியல. அப்ப மோசே என்ன செய்யறாரு பாருங்க, மலைக்கு மேல போறாரு, சீனாய் மலைக்கு மேல. ஆண்டவர் கிருபையால லாஸ்ட் டைம் போகும்போது எனக்கு சீனாய் மலைக்கு போக முடிச்சு. ஆண்டவர் கிருபை. இப்ப பாருங்க, இந்த சீனாய் மலைக்கு மேல யார் இருக்கா? இந்த மோசே போக முடிஞ்சு. மோசே போன நேரத்துல அங்க தேவன் என்ன செய்யறார்? இங்க பலியை செலுத்தி தான் மோசே என்ன செய்யறாரு? தேவன் இடத்துக்குள்ள போறாரு. அப்ப மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, டேய் ஜனங்களுக்கு மேல ரத்தத்தை தளி, பரிசுத்த ரத்தத்தை நீ தளி என்று சொல்றாரு. சொன்ன பிறகு இவர் என்ன செய்யறார்? கீழே இருக்க 12 கோத்திரங்களுக்கு மேலேயும் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ரத்தம் தெளித்த பிறகு மோசே இடத்துல தேவன் சொல்லுகிறாரு, டேய் இனி நீ என்ன செய்யாத, மேல வராத, நான் வாரேன் கீழே அப்படின்னு சொல்லி. அத வசனம் சொல்ல, for he spoke out of the heart of the fire, அக்கினி ஜுவாலையின் இருதயத்தின் மூலமாய் அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. ரத்தம் பேசுகிறது.
ஹல்லேலூயா. இதே போல பார்த்தீங்கன்னா யோசுவாவா இருக்கலாம். அது மட்டும் இல்லை, பல இல்லை, நீங்கள் 9ஆம் அதிகாரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். அங்கே எல்லா இடங்கள்லையும் ரத்தம். அங்கே டேபர்னக்கிள் அங்கே என்ன இருக்கு? ஷூ பிரெட் இருக்கும். டேபு இந்த ஷூ பிரெட், இந்த பிரெட் வைக்கக்கூடிய தமிழில் பிரெட் பொலிப்பலாம் அப்போ வைக்கிற அந்த டேபிள்ல. அதே போல இந்த சைட்ல மெனோவா இந்த குத்து விளக்குல ரத்தம் வைப்பாங்க, தெளிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இன்சென்ஸ் இந்த போல இருக்கும். இன்சென்ஸ் இது மாதிரி இருக்கும். இதுல என்ன செய்வாங்க? ரத்தத்தை வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோலி ஆஃப் ஹோலிஸ் சொல்லக்கூடிய மகா பெரிய கூடாரத்துல இதுல எப்படி இருக்கும்னா, அப்படி 2 தூதர்கள், கேருபு தூதர்கள் உடன்படிக்கை பெட்டியில என்ன செய்வாங்க? இவங்க ரத்தத்தை தெளிப்பாங்க. இந்த இவ்வளோ ரத்தத்தை தெளிச்ச பிறகுதான் யார் உள்ளேயும் வர முடியும்? ஒரு பிரீஸ்ட் உள்ள வர முடியும். புரிகிறதா? எங்க அதான் வசனம் சொல்லுகிற எல்லா, அது மட்டும் இல்ல, லா புக், சட்ட புஸ்தகம். அந்த சட்ட புஸ்தகத்திலையும் ரத்தம் தெளிக்கப்படும். ரத்தம் தெளிக்கப்படாம சட்ட புஸ்தகத்தையும் தொட முடியாது. அவ்வளவு பரிசுத்தமானது. கர்த்தருடைய வாழ்வு பரிசுத்தமானது. புதிய உடன்படிக்கை அதோட பரிசுத்தமானது. அதாவது வேதவசனம் சொல்லுகிற நீங்களே தேவனுடைய ஆலயம். அன்றைக்கு அங்க டேபர்னக்கிள் ஆலயம், இன்னைக்கு நீங்களா ஆலயம். உங்க சரீர ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயத்தை கெடுத்தால் நானும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி ஒவ்வொரு காரியங்களை பழைய உடன்படிக்கையில் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ரத்தத்தை தெளித்து தான் அவர்கள் உலகத்தை ஜெயித்தார்கள். அதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுற for they overcame by the blood. அவர்களும் அந்த சர்ப்பத்தை இரத்தத்தால், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே ஜெயம் கொண்டார்கள். இரத்தத்தாலே தான் பிசாசை ஜெயம் கொள்ள முடியும். பாருங்க, லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம், ஒரு கதை வருது பாருங்க. நிறைய போகும், டைம் இல்லை. பாருங்க, லேவியராகமத்துல ஒரு கதை நடக்குது. ஒரு லெப்பர், ஒரு குஷ்டரோகி சுகமாக வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும்? ஒரு குஷ்டரோகி சுகமாகணும்னா அவன் என்ன செய்யணும்? ஒரு பிரீஸ்ட் கிட்ட போகணும். ஒரு அந்த கூடாரத்துக்கு பக்கம் வெளியே தான் உள்ள வர முடியாது, வெளியே நிக்கணும். அப்ப இந்த பிரீஸ்ட் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த ஆசாரி இன்றைக்கு பாஸ்டர்ஸ் மாதிரி அவங்க என்ன செய்வாங்க? அந்த பிரீஸ்ட் கிட்ட போய் போகணும். அந்த பிரீஸ்ட் கிட்ட போய் இவரு அவங்க அந்த லெப்பர்கிட்ட போய் இவங்க பார்ப்பாங்க, இந்த குஷ்டரோகம் சுகமாகுமா ஆகாதா, அது அவர் தான் தீர்மானிக்கும். ஹல்லேலூயா. சில சமயங்கள்ல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படி சில சபை போதகர்களுக்கு மத்தியில எல்லாம் நம்ம நடத்துற பொறுத்து தான் இருக்கு. சில பைபிள்ல இருக்கு சில காரியங்களை நீ என்ன செய்யாத, எல்லாரும் மேல் கையை நீ வைக்காதே, அவர்களுடைய பாவத்துக்கு நீ என்ன செய்யாதே, உடன்படாதே என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி பல காரியங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த லெப்பர் தீர்மானிக்கிறார், ஓகே இந்த லெப்பர், இந்த குஷ்டரோகத்துக்கு சுகம் உண்டு என்று இந்த பிரீஸ்ட் தீர்மானிப்பார் என்றால் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் 2 குருவி எடுப்பார். 2 குருவி, உண்மையான குருவி, பறக்கிற குருவி. இந்த 2 குருவியை எடுத்து ஒரு குருவி என்ன செய்வார்? தலையை ஒரு வெட்டு, தலையை வெட்டி அப்ப இதுக்குள்ள என்ன செய்யறாரு? அந்த குருவியோட தலையை வெட்டுற நேரத்துல இந்த ரத்தம், இது அவ்வளவு ரத்தமா நினைச்சுடுங்க. உதாரணம், அந்த ரத்தமா என்ன இருக்கும்? அவ்வளவு ரத்தமா இருக்கும். சரிங்களா? இத போல தண்ணி, கொஞ்சம் தண்ணியும் பண்ணுவாங்க. அதுல தண்ணி ரன்னிங் வாட்டர்னு சொல்லப்படுது. சரிங்களா? தண்ணியோட சேர்ந்து என்ன செய்யுது? ரத்தம் உள்ள இருக்கு. இது மட்டுமல்ல, இது கூட என்ன எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சீடர், கேதுரு பட்டை, அப்புறம் ஈசோப்பு, அப்புறம் ஸ்கார்லெட், இப்படி 3 காரியம். அதாவது ஈசோப்பு, சிவப்பு நூலு, அப்புறம் கேதுரு பட்டை, இப்படி 3 காரியம். இந்த 3 காரியத்தையும் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த உயிருள்ள அடுத்த ஒரு குருவி செத்து போச்சே, இன்னொரு குருவி உயிரோட இருக்கு பாத்தீங்களா, இந்த உயிரோட குருவியோட சேர்த்து இந்த 4 சேர்த்து என்ன செய்வார்? இந்த ரத்தத்துக்குள்ள முட்டுக்குவார். இந்த ரத்தத்துக்குள்ள முக்கி என்ன செய்வார் தெரியுமா? இந்த லெப்பருக்கு மேல 7 வாட்டி தண்ணி, 7 வாட்டி எப்படி செய்வார் பாத்தீங்கன்னா, 1 and 2 3 and 4 5 6 and 7 7 வாட்டி என்ன செய்வார்? அந்த குஷ்டரோகிக்கு மேல இந்த ரத்தத்தை என்ன செய்யறாரு? தெளிக்கிறார். ஏன் 7? 5 இருக்கு, ஒரு 6 இருக்கலாமே.
ஒரு 10 இருக்கலாமே, ஏன் 2 இருக்கலாம், ஏன் 7? வேத வசனத்திலே இயேசுவும் 7 இடத்திலே அடிக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் குறிப்பா. இட்ஸ் ஆல் சிம்பாலிக் டு கிரைஸ்ட். பழைய உடன்படிக்கை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்கு ஒப்பாய் பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் நம்மளை மீட்பின்படிக்கு அந்த ரத்தம் சுகப்படுத்துகிறது. அதான் பாருங்க, அதான் கவனிங்க. ரத்தம் நம்மளை மீட்டு மட்டும் எடுக்கல, நம்மளை சுகப்படுத்துது. அதான் அவருடைய தழும்புகளாலே நம் சுகமான. அதான் பாருங்க. அப்ப முதல்ல என்ன செய்யறாரு இயேசு? எங்க ரத்தம் சிந்துறாரு? முதலாவது கெத்செமனே தோட்டத்திலே அவர் ரத்தம் சிந்துகிறார். அவருடைய வேர்வை என்ன செய்கிறது? ரத்தமாய் மாறுகிறது. எதற்காக? உன்னுடைய மனம் சுகமாவதற்கு, உன்னுடைய மனத்திலே சந்தோஷம் வருவதற்கு. இயேசுவுடைய ரத்தம் அவருடைய வேர்வை முழுவதும் ரத்தமாய் மாறினது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாவது பாத்தீங்கன்னா அந்த காய்பா, the house of Caiaphas, கேபா வீட்ல காய்பா, அண்ணா காய், அத பாடுங்க, அண்ணா காய்பா சாரிய. இந்த காய்பா வீட்ல என்ன செய்யப்படுகிறது? அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த இடத்துல தான் இயேசுவுடைய முகம் பிக்கப்பட்டுச்சு. அவருடைய தாடி எல்லாம் பிச்சு எடுத்தாங்க. அது எங்க பார்க்கலாம்னா 53வது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கலாம். For his face was marred என்று சொல்லப்படுகிறது. அவருடைய முகமோ அடையாளம் காணாமல் போனது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்க முகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உங்க முகம் இயேசுவின் இரத்தத்தாலே பிரகாசமடைந்தது. வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் யாவும் பிரகாசமடைந்தார்கள். ஹல்லேலூயா. அதவசம் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனை யார் தெரியாது, எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கிறவர், வைக்கக்கூடியவர் இயேசு. அது மட்டுமல்ல, மூன்றாவது இடத்துல என்ன செய்யப்படுது? அவருடைய முதுகு அடிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய முதுகுல சவுட்டினாலே அடிக்கிறார்கள். ஒரு 7 பாருங்க, பிரீஸ்ட் ஈஸியா 7 செய்துட்டு போயிட்டாரு. அதுக்கு பின்னாடி உள்ள கதை இதான். அவர் என்ன செய்யறாரு? பின்னாடி அடிக்கிறார், சவுட்டடி அடிக்கிறார். அடிக்கிறதா 53வது அவருடைய தழும்புகள்னாலே நாம் சுகமானோம். அதான் சொன்ன, ஆண்டவரே உங்கள் தழும்புகள்னாலே நாம் சுகமாகட்டும். கேட்கணும். அவருடைய தழும்பு எதுக்காக? உங்களுக்காக. நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும் அப்பா கிட்ட இருந்து. ஹல்லேலூயா. அடுத்த பாத்தீங்க, அடுத்ததும் தலையில என்ன செய்யறாங்க? முள் கிரீடம் சூட்டப்படுகிறது. ஆத்துமா சுகத்திற்காக, ஆத்துமா சுகம் உண்டாவதற்காக, ஆத்துமாவுக்கு விடுதலை உண்டாகும்படிக்கு அவருடைய தலையில முள் கிரீடம் சூட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது 2 கையில என்ன செய்யப்படுது? அடிக்கப்படுகிறது. ஆடி ஏன் 2 கையில அடிக்கப்படணும்? ஏன் அடிக்கப்பட்டார்? 2 கைகளே அடிக்கப்படுகிறது. உன் கையை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னுடைய கையின் வசனம் சொல்லுது, உன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ சாப்பிடணும், வேற எவனும் சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிடணும். அது ஆசீர்வாதம். அது ரத்தத்தாலே உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தாலே அந்த கையின் பிரயாசத்தை சாப்பிடும். அதனால வசனம் சொல்லுது, உன் அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன். ரத்தத்தாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதனால நம்ம ஜெபம் சாப்பிடுவதற்கு முன்னாடி, இயேசுவே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதி. அந்த ரத்தம் கிரியை செய்கிறது அங்கே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணும்போது அங்கே கிரியை செய்கிறது. ரத்தத்தினாலே பிதாவானவர் அதை கேட்கிறார். அந்த அப்பமும் தண்ணி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய பாதம் என்ன செய்யப்படுகிறது? அடிக்கப்படுகிறது. ஏன் அவருடைய பாதம் அடிக்கப்படுகிறது? உன் வாழ்வு நடக்கை பாதுகாக்கப்படணும். போக்கில வரத்துல எல்லாம் கூட இருக்கணும். உன் வாழ்வு 70 80 வயசு வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்வு இருக்கு. இந்த வாழ்வு பாதுகாக்கப்படணும். தப்பணும். பிசாசானவன் இல்லைன்னா பறிச்சுட்டு போயிடுவான். அதான் தாவீது ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே என்னுடைய நாள் வருவதற்கு முன்பாக என்னை என்ன செய்யாதே எடுத்துக்கொண்டு. அப்படிதானே ஜெபம். என்ன செய்யற நாள் என்ன செய்யாது, எடுத்துக்கொள்ளாது. இயேசுவின் ரத்தத்தாலே நமக்கு என்ன செய்யணும்? 70 80 போகணும்.
ஹல்லேலூயா. 70 போகணும், வண்டி ஓடணும். அது இயேசுவின் ரத்தத்தால் உண்டாகும். பார்த்தீங்கன்னா பழைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். அப்போ என்ன செய்வாங்க, லைக் 70-80 வயசில் இருக்கிற விசுவாசிகள், பழைய விசுவாசி, பழைய பாஸ்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா எப்போவுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதோ சொல்கிறாங்கன்னு, ஆனால் இப்போ தான் புரியுது நிறைய காரியங்கள். அது வேறு பாருங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆனால் அப்படி சொன்ன ஜனங்கள் 70-80 வருஷமாக வாழ்ந்து பிள்ளைகளை பார்த்து, பேர பிள்ளைகளை பார்த்து பரிசுத்த ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. இப்போ 50 தட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ பெரிய கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி அவங்க பரிசுத்தையும் காத்துக்கொண்டாங்க. ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினாரு. எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவருடைய கண்கள் நிறைவாய் கண்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அடிக்கப்படும் காரணம் நம் வாழ்க்கை பாதுகாக்கப்படுவதற்கு, நம் நடப்பை பாதுகாக்கப்படுவதற்கு. அது மட்டுமல்ல, 7வது பார்த்தீங்கன்னா அவருடைய விலாவு குத்தப்பட்டது. அவருடைய விலாவு குத்தப்பட்ட நேரத்தில் என்னாச்சு தெரியுமா? ரத்தமும் தண்ணீரும் வரும். இந்த ரத்தமும் கடைசி சொட்டு ரத்தத்தில் என்ன உருவாச்சு தெரியுமா? சபை. ஹல்லேலூயா. சபை உருவாகுவதற்கு ரத்தம் கடைசி சொட்டு ரத்தத்திலே உருவாகுது. அதான் விலாவில குத்தப்பட்டது. விலாவ் இஸ் a symbolic to யாரு? பாடி ஆஃப் கிரைஸ்ட் இஸ் மனைவி. மனைவி யாரு? எங்க எடுத்தாங்க? விழா ஒரே. அதான் நமக்கு ஒரு விழா எலும்பு காணும். இந்த விழா எலும்ப என்ன செய்தாரு? இயேசு எடுத்தார். இத சிம்பாலிக். அந்த இடத்துல தான் இயேசுவும் குத்தப்பட்டார். கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்படுகிற இடத்துல சபையும் உருவாக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. பாருங்க. அப்ப இத போல பாருங்க, இப்படி 7 காரியங்கள் நடக்குது. இன்னும் போகலாம் பாருங்க, 7 காரியம் நடக்குது. அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்யறாரு பாருங்க. அடுத்தது அவருடைய ஃபுல் கிளென்சிங். அவன் சுகப்படுகிறான், அவன் பாதுகாக்கப்படுகிறான், அந்த குஷ்டரோகி. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, 2 ஆண் குட்டி, ஆடுகுட்டி, அதாவது இந்த லேம்ப், ஹீ லேம்ப் அண்ட் ஈவ் லேம்ப்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஒரு பொன்னாடும் ஆட்டுக்குட்டியும் 2 ஆண் குட்டி, ஆண் ஆட்டுக்குட்டி. இப்படி 2 குட்டிகளை என்ன செய்யறாரு. அதுக்கப்புறம் முழு கிளென்சிங்காக, பாதுகாப்பதற்காக 8வது நாள் எப்ப அன்னைக்கு சுத்திகரிக்கப்படுறானோ அதுல இருந்து 8வது நாள் இவன் என்ன செய்யணும்? இதை கொண்டு வரணும். அது மட்டுமல்ல, 1 லிட்டர்ல 1 பங்கு, அதாவது 1 லிட்டர் இருக்கு, அதுல 3ல 1 பங்கு ஆயில் என்ன செய்யணும்? இவங்க பிரீஸ்ட் கிட்ட கொண்டு வரணும். இந்த பிரீஸ்ட் கிட்ட கொண்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சுத்திகரிக்கப்படுறது மட்டும் இல்ல, பாதுகாப்பதற்காக சில காரியங்கள் செய்வார். என்ன செய்வார் பாத்தீங்கன்னா, அவர் அந்த பாவ நிவாரண பலியாக அந்த ஆடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆடை வெட்டுறார். 2ல ஒரு ஆட்டை வெட்டுறாரு. வெட்டி ரத்தம் அவருக்காக பலிகளை செலுத்துறாரு, பாவ மன்னிப்பு கண்டு. அப்ப அதுல இருக்கிற ரத்தத்தை இவர் யார் எடுக்கிறா? இந்த பிரீஸ்ட் எடுக்கிறார். பிரீஸ்ட் எடுக்கிறது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அந்த ஆயில் இருக்கு பாருங்க, ஒரு பங்கு ஆயில், அந்த லாக் ஆஃப் ஆயில் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆயிலை என்ன செய்வார்? எடுத்து இந்த 2 எண்ணெயும் ரத்தத்தையும் எடுத்து என்ன செய்வார் பாத்தீங்கன்னா, அவருடைய காதல எடுத்து வைப்பார். கையில லெஃப்ட் ஹேண்ட்ல ஊத்தி அந்த பிரீஸ்ட் எடுத்து ரைட் ஹேண்ட்ல வைப்பாரு, ரைட் இயர்லோப்ல இங்க. அது மட்டுமல்ல, அவருடைய கரத்துல வைப்பார், ரைட் ஹேண்ட் அந்த தம்புல இந்த இடத்துல. அது மட்டுமல்ல, அதே போல பாதத்தில் வைக்கிறது. இதேதான் நாம் சிம்பாலிக்காக நம்ம இயேசு காரியத்தையும் பார்த்தோம். அவன் அன்றைக்கு அந்த லெப்பர் நாட் ஓன்லி சுகம் அடைந்தது மட்டுமல்ல, அவன் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நல்ல ஜீவியத்தை செய்யணுமே, அந்த பாதுகாப்பு, அந்த சுகத்தின் பாதுகாப்பு இருக்கணுமே. அதுக்கு என்ன செய்யப்படுறான்? அவன் மனது சுத்திகரிக்கப்படுகிறது. அவன் எண்ணெய் அங்கு வைக்கப்படுகிறது. எண்ணெய் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது, தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. ரத்தமும் தேவனுடைய வல்லமை செயல்படுகிற இடத்திலே அவனுடைய எண்ணங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவனுடைய கரங்கள் ரத்தத்தினாலேயும் அங்கேயும் எண்ணெயினாலேயும் என்ன செய்யப்படுகிறது? பாதுகாக்கப்படுகிறது. அவனுடைய கையின் காரியங்கள் அடுத்த வேலை செய்யணுமே, அவன் பிழைக்கணுமே. அந்த பிழைப்பெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ரத்தம் பூசப்படுகிறது, ஆயிலும் பூசப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவனுடைய நடக்கை பாதுகாப்பதற்காக பெருவரல என்ன செய்வாங்க?
இரத்தத்தையும் அங்கே ஆயிலையும் பூசுவாங்க. அப்படி அவருடைய நடக்கையும் என்ன செய்யப்படுகிறது? பாதுகாக்கிறார். எல்லாம் செய்த பிறகு அங்க ஒரு குருவி இருக்கு. அந்த குருவி என்ன செய்யப்படும் பார்த்தீங்கன்னா விட்டுருவார். ஏன் அப்படி குருவியை விட்டுறாரு? அதே என் கொல்லாம விட்டுறாரு. Why it is like that? 2 குருவியா 3 குருவி இல்ல பாருங்க. it speaks of ஒரு இயேசுவின் மரணத்தையும் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் பேசுகிறது. ஹalleluya. அது பறக்க விட்டு அவர் செய்வார். பாத்தீங்களா? ஒரு ரத்தம் அவன குஷ்டரோகத்தை மாத்துது, அவன் மனசை பாதுகாக்குது, அவனுடைய கரத்தை பாதுகாக்குது, வேலையை பாதுகாக்கிறது, நடக்கையை பாதுகாக்கிறது. இதே சம்பவம் தான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். யோபுடைய வாழ்வில சொல்லி முடிக்க போகிறேன். பாருங்க, நான் ஒரு முறை ஒரு போதகர் இடத்துல பேசிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப நல்ல வயசு உண்டு, 60-70 வயசு இருக்கும், 60-65 வயசு இருக்கும். அப்போ அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அடுத்த சப்ஜெக்ட் வந்துட்டு முடிக்கிறேன். அப்போ அவர் என்ன செய்ய சொன்னாருன்னா, பிரதர், அதனால அவருடைய ஊழிய அழைப்பு, ஊழிய காரியங்களை, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு சரி, நானும் சந்தோஷமாக கேட்டுக்கிட்டேன். அப்போ நானும் எங்க அப்போ கேட்டுகிட்டே இருக்கும்போது சரி பேசுகிறாரு, கேட்குறாரு, சரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னது போயிட்டே இருக்கு. அப்போ அவர் சொன்னார், நான் ஊழியத்தை போன பிறகு, ஊழியத்தை ஜனங்களுக்கெல்லாம் நான் செய்த பிறகு அவர் சொல்லுவார், இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்ட பிசாசே இயேசுவின் நாமத்தினால வெளியே போ அப்படின்னு சொன்னார். சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியே போ. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், ஒரு வல்லமை உள்ள மனுஷன். ஆனா ஐயா வீட்டுக்கு போகும்போது அவருக்கு பாடு அவருக்கு தெரியும். வீட்டுக்கு மிக பேவரட்டிடுவார், அதட்டுவார் சுகத்துக்கு. அங்க போய் அவருக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியும். அப்ப அவர் சொல்றாரு, பிரதர், நான் பிசாசுனாலே வாதிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப வாதிக்கப்படுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் கையும் காலையும் காட்டி தான். சரி, நான் கையும் காலையும் காட்டி தான். நான் பொதுவாக தியோலஜின்ஸ் தே டோன்ட் பிலீவ் மச் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா கையை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ராவி பார்த்தீங்கன்னா அப்படி ராவி இந்த வாழ்ந்துருக்கு. அப்போ அவர் சொன்னார், பிசாசு எல்லாம் வாந்திட்டு போகுது, எனக்கு ரொம்ப ஆத்மா பாரமாக இருக்குது, வேதனையாக இருக்குது அப்படின்லாம் சொன்னார். ஒரு பாஸ்டர் சொல்கிறேன், ஸ்பீக்கிங் அபவுட் த பாஸ்ட். ஓகே. அப்போ அடுத்து என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, கடைசியில் சரி, அப்போ நான் நினச்சேன்னா சரி அவர் எங்கே ஸ்க்ராட்ச் பண்ணியிருப்பாரு, நான் அதை நம்பலை பெருசா. உண்மையே சொல்கிறேன், என் 2 சொந்த கண்கள் கண்டதுனாலே சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் 3 வரைச்சிட்டு போச்சு. அவர் கையிலேருந்து ரத்தம் வருது. உண்மையே சொல்றேன், சும்மா போய் சொல்றேன், ஏதோ சொல்லணும் சொல்றேன், உண்மையாகவே சொல்றேன், சொந்த கண் கண்டதுனால சொல்றேன். 3 வரைச்சிட்டு போச்சு. அதுக்கு மேல அங்க ரத்தம் வருது. யோசிச்சு பாருங்க, அசுத்தாவிகள் எவ்வளவு தூரம் நாம சுவாசிச்சு கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே வாழுகிறது என்பதை நினைச்சு பாருங்க. அதான் இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் லோகாதிபதிகளோடும் பொல்லாதாவிகளோடும் துரைத்தனங்களோடும் வானத்தில் இருக்க அதிகாரிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம மனுஷனோட எல்லாம் போராடுறது. கண்ணுக்கு தெரியாத ஜந்து, என்ன ஊர் ஜந்துனே தெரியாது, அப்படிப்பட்ட ஜந்துக்களோட நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கை. அதனால்தான் இயேசுவின் இரத்தத்தாலே மூழ்கப்படணும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் இந்த சத்தியங்களை அறியாத பட்சத்திலே மனுஷன் என்ன செய்வான், அப்படியே போய் மாட்டிக்கிடுவான், பிசாசின் தந்திரங்களுக்கு மாட்டி விடுவான், அழித்து விடுவான். அது சபையில தான் பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, யோபுடைய வாழ்விலே ஒரு காரியம் நடந்து சுவாரஸ்யமான கதையை முடிப்போம். பாருங்க, 1:4-5 வாசிக்க முன்பாக எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 10 வெர்ஸ் 8 வாசிங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. படுகுழியை வெட்டுகிறவன் அடைப்பை பிடுங்கிறவனுடைய வாழ்வில் என்ன செய்து பாம்பு கடிக்கிறது. நமக்கு ஒரு வேலி வேணும், அடைப்பை பிடுங்க கூடாது. இந்த அடைப்பு இயேசுவின் இரத்த வேலி இருந்தால் பாம்பு கடிக்காது. இங்க அடைப்பை பிடுங்கும் போது தேவ இரத்தத்தின் பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் என்ன பாம்பு கடிக்குது? இந்த பாம்பா. இந்த பாம்பு நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க ஒரு கம்பு எடுத்து
ஒத்த அடி போடும்போது அது போயிட போகுது, அது பிரச்சனை இல்லை, அதை கொலை செய்யற மேட்டர். சபிக்கப்பட்ட பிசாசு இப்படி வாழ்ந்துட்டு போறதும் ஜனங்களை அழிக்க நினைக்கக்கூடிய சத்ருக்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் இரத்த வேலி வேண்டும். ஹல்லேலூயா. இரத்த வேலி. நம்ம மனுஷன் மட்டும் இந்த உலகத்தில் வாழல, கண்ணுக்கு தெரியாத 1000 கோடி சத்துருக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிசாசுகள், பிசாசு மட்டுமல்ல, பிசாசு இருக்கிற 1000 கட்டங்கள். ஹல்லேலூயா. எல்லாத்தோடு நம்ம போராட வேண்டியிருக்கு. இதுல இயேசுவின் ரத்தத்துக்கு முன்பாக மட்டும்தான் இதெல்லாம் அடங்கும். ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்படுது, அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கிறது. இயேசுவின் ரத்தம் தெளிக்காத இடத்துல பாம்பு கடிக்கும். அதாவது அர்த்தம் பாருங்க. இப்ப யோபுடைய கதையை பாசிங்க. 1:4-5 குயிக்கா வாசி முடிச்சிரும். 1:4-5 அவன் குமாரர் பாருங்க. பாருங்க, ஒரு காரியம் நடக்குது பாருங்க. யோபுடைய மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். யோபுடைய மனசு அவனுடைய குடும்பத்தை சார்ந்து அதிகமாய் நோக்கி கொண்டிருந்தது. எப்போ சராசரி 4000 வருஷத்துக்கு முன்பா நடந்த கதை நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகள் அங்க யோபு என்ன செய்யற, முதல் அதிகாரத்திலேயே ரத்தம் சிந்துகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க என்ன செய்யுது, அங்க அன்னைக்கு என்ன செய்யறாங்க, பார்ட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யாரு? யோபுக பிள்ளைகள், நீதிமான் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் எங்க இருக்காங்க, பார்ட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கிறது யாருக்கு வேதனையா போச்சு? தகப்பனாகிய யோபுக்கு. யோபோ நீதிமானும் சன்மார்க்கன் வசனம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கிற இடத்துல யோபுக்கு தெரியும் தேவனுடைய சுத்தம் என்னது. யோபுடைய பிள்ளை என்று தேவன் பார்க்க மாட்டார். அப்ப யோபுக்கு கன்சர்ன் எப்படி பாத்தீங்கன்னா, ஐயோ தேவனுடைய கோபம் என் பிள்ளைகள் மேல வந்துடக்கூடாது, தேவனுடைய சாபங்கள் பிள்ளைகள் மேல் பற்றி வரக்கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்யறான் பாருங்க. காலையிலே எழும்பி அவன் என்ன செய்யறான், பலிகளை செலுத்துகிறான். ரத்த பலிகளை. எப்படி என் பலிகளை செலுத்துறான் பாருங்க. இன்னும் என்னுடைய பிள்ளைகள் சில சமயம் இருதயத்திலே அதான் விஷயம், இருதயத்திலே பாவம் செய்து முறுமுறுத்திருப்பார்களோ, அவனுடைய ஏக்கம் எங்க போதும் பாருங்க, பிள்ளைகளுடைய சிந்தைக்கு மேல. நீங்க உங்க பிள்ளைகள் மேல் சிந்தையோடு இருக்கிறீர்களா? உங்க குடும்பத்துல சிந்தையோடு இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமான்களுடைய சிந்தனை அப்படி இருக்கிறது. அதனால்தான் அவன் நீதிமானான், அதனால்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. நாமளும் இப்படி இருக்கணும். நம் பிள்ளைகளை குறித்து நினைக்கணும், பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு ரத்தத்தை அதிகாலையிலே என்ன செய்யணும், ரத்தம் தெளிக்கப்படும். பாருங்க 8, 9, 7, 8, 9, 10 வாசிப்போம். பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. பிசாசு ஆண்டவர் கேட்கிறார், பிசாசை பார்த்து, யோபை பார்த்து இல்ல, பிசாசை பார்த்து கேட்கிறார். உலகத்துல பூமியில நடந்துட்டு இருக்க கதை. அப்ப என்ன சொல்றாரு, டேய் பிசாசு நீ எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்டப்ப அவன் என்ன சொன்னா, நான் பூமி எங்கும் சுத்தி கொண்டிருக்கிறாராம். ஐயோ ரொம்ப பிஸியா இருக்கிறாரு பிசினஸ், அதாவது சொல்லு பிசினஸ்ல பிஸியா இருக்கு. அப்போ ஆண்டவர் இன்னும் கேட்கிறாரு, நீ யோபின் மேல் கண் வைத்தாயோ? யோபுக்கு மேல கண் வச்சியா? நீ பரிசுத்த வாழ்வை செய்வாய் என்றால் பிசாசு உன் மேலதான் கண் வைப்பான், துன்மார்க்கன மேல கண் வைக்க மாட்டேன். நீ நீதிமானா இருப்பேனா, பரிசுத்த ஜீவியத்தை செய்வாய்னா உன் மேலதான் கண்ணு வரும் பிசாசு. அப்ப பயப்பட, அதனால பிசாசு இடம் கொடுத்தலாம், பிசாசு இடம் கொடுத்தா பாதாளம். ஹல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லப்படுது,
கண் வைத்தாயோ என்று கேட்கிறான். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படி கேட்ட உடனே பிசாசு ஒரு டயலாக் விடுறான் பாருங்க. அழகான டயலாக் மட்டும் இல்ல, தேவன் எப்படி யோபை பாதுகாத்தாரு, எப்படி எல்லாம் பாதுகாத்தாரு பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும், அதாவது அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய எல்லாவற்றையும் சுத்தியும் வேலி அடைக்கவில்லையோ, அவனுடைய கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. பாருங்க, இது யார் சொல்ல? சாத்தான். யார்கிட்ட சொல்றாங்க? தேவன். அப்ப இந்த காரியம் அப்பாவி யோபுக்கு தெரியுமா? தெரியும். அதான் வேத வசனத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்படுகிறது, உங்களை குறித்து எந்நேரமும் எப்பொழுதும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறவன் பிசாசு. நீங்க ஒரு சிறு தவறு இடம் கொடுப்பீங்கன்னா பிசாசுக்கு அது போதும், கேப் அடைக்கிறது. அதான் யோசுவாவுடைய வஸ்திரம் அழுக்கா இருந்து சொல்லப்படுது. வேண்டாம் பாருங்க, இங்கே பார்க்கும் பொழுது 5 இடத்துல இயேசு என்ன செய்கிறார்? யோபை பாதுகாத்து வைத்தார். காரணம் சப்ஜெக்டே ஃபுல்லா என்னது? பாருங்க, அந்த ரத்தம் என்ன செய்யுது? 5 இடத்திலே பாதுகாக்கிறது. 5 இடத்திலே பாதுகாக்கிறது. இந்த நேரத்திலையும் நம்மளையும் அது பாதுகாக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா பிசாசான உங்களை பார்த்து இப்படிதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? அவனையும் நீ இருந்த பிள்ளையை பாதுகாக்கிறீரே, அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறீரே, அவனுடைய எல்லா சைடையும் பாதுகாக்கிறீரே, அவனுடைய கரத்தை வேலைகள் எல்லாம் பாதுகாக்கிறீரே, அவனுடைய சம்பத், அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறீரே என்று பிசாசு சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம இயேசுவிடத்தில் அறிக்கையிடுவோம். இயேசுவிடத்தில் எல்லாரும் இயேசுவை பாருங்க, இயேசுவை பாருங்க, என்ன பார்க்காதீங்க. There's nothing to do with me. இயேசுவை பாருங்க. இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்க இயேசுவிட்ட. இயேசுவே, என்னை உமது இரத்தத்தாலே மூடும், என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை நீர் மூடும் இரத்தத்தால், என்னுடைய எல்லா வீடின் எல்லைகளை நீர் உமது பரிசுத்த இரத்தத்தாலே மூடும், என்னுடைய கையின் பிரயாசத்தை நீர் உமது பரிசுத்த இரத்தத்தாலே மூடும், என்னுடைய பிசினஸ், என்னுடைய வேலைகள், என்னுடைய சம்பத்துகள் யாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தாலே மூடும், இயேசுவின் இரத்தத்தாலே மூடும், இயேசுவின் இரத்தத்தாலே மூடும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.